நாங்களும் ஓட்டு போடுறோம். எங்களுக்கும் உரிமை சொல்றதுக்கு. நாங்க பணத்துக்கு இங்கிருந்து போக மாட்டோம். எட்டு மணிக்கு காத்திருந்து டிக்கெட்டே இல்லை, ஹவுஸ்ஃபுல்லு எல்லாம் ஆன்லைன்ல புக் பண்ணிட்டாங்க. எல்லாம் கண்ணு முன்னாடி டிக்கெட் எல்லாம் கொடுத்து நிற்கிறாங்க. பணம் கொடுத்து வாங்குறாங்க. எங்கிட்ட பணம் இல்லையா, நான் கொடுக்க மாட்டேன்னா அதனால கேஸ் போடுறேன் சார். என்ன படம் பார்க்க வந்தீங்க? இந்த சூரியது கருடன். எத்தனை பேர் வந்தீங்க? ஒரு 30 மேலே தான் வந்துக்கிறேன் சார். காசு கொடுத்தீங்களா? காசு கொடுத்து கேட்டீங்களா? காசு கொடுத்து கேட்டீங்களா டிக்கெட்டு? ஆமாம், காசு கொடுத்து கேட்டோங்க. ஆன்லைன் கூட புக் பண்ண சொன்னாங்க, இல்லைன்னு சொல்லிட்டாங்க. 60 ரூபாய் டிக்கெட் இருக்குதுன்னு சொன்னாங்க, அது இல்லைன்னு சொல்லிட்டாங்க. சரி, அதே வந்து 120 ரூபாய் டிக்கெட் கொடுன்னு சொன்னாங்க, அது கூட இல்லைன்னு சொல்லிட்டாங்க. ஆனால் பிள்ளைங்க இருக்கிற ஆளுங்களாம் வாங்கி போகிறாங்க. ஒழிச்சு கொடுக்குறாங்க. எவ்வளோக்கு டிக்கெட் இருக்கோ சொல்ல அது கூட பார்க்குறோம் சார். அப்படியே ஃபர்ஸ்ட் கிளாஸ் தான் இருக்குதுன்னு சொன்னாங்க, அதிலே கொடுங்க. 120 நம்பி பார்க்கணும்னு காலையிலேருந்து ஆர்வத்தோட இருக்கிறோம். குழந்தைங்க படிக்கிறாங்க, ஆசைப்படுறாங்க. இந்த சின்ன சின்ன டிக்கெட் எடுக்க சொன்னாங்க சார், நான் எடுத்துறேன் சார். 3 வயதுக்கு மேல் டிக்கெட்னு சொன்னாங்க, அதை கூட ஓகே சார். அதான் தெரியணும். ஒதுக்கி வைக்கிறீங்க, அதுதான் முதல் தேவை. முதலமைச்சருக்கு நாங்க கூட ஓட்டு போடுறோம். எங்களுக்கு சமூகத்துல இருந்து ஏன் தள்ளி வைக்கிறீங்க? நாங்க மனுஷன் இல்லையா? இன்னும் நாங்க மனுஷனா இல்லையா? கேஸ் கொடுக்க போறேன். நாங்களும் பணம் கொடுத்து தான் பணம் பார்க்கணும். யாரும் ஓட்டுல யாரும் பார்க்க மாட்டாங்க. எங்களுக்கு சமூகத்துல இருந்து ஏன் தள்ளி வைக்கிறீங்க? நாங்க என்ன மனுஷன் இல்லையா? நாங்க ஓட்டு போடுறோம். நாங்களும் எல்லாம் நீங்க ஒருத்தர் தள்ளிங்கன்னா எல்லாரும் இதே மாதிரி தள்ளினே போவாங்க. ஒரு சின்ன கொட்டகை தள்ளினாலும் எல்லாம் சின்ன, அதனால அவங்க மேல நாங்க பேச போறோம் சார். எங்க அங்கே உட்காந்து டிக்கெட் தரேன்னு சொன்ன ஆரியா 35 காந்திபுரம் அட்ரஸா? வேலூர் மாவட்டம், யோப்பூர். ஆரியா மேனேஜர் கிட்ட கால் பண்ணி பேசியிருந்தாங்க. இதுவா?